ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்ட்டி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வயசான பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, பார்ட்டி வேஜில், அவங்களுடைய ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி சிம்பிளாக வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுறங்கிறது இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து நல்லா அயன் பண்ணி இந்த மாதிரி நல்லா விரித்து போட்டுக்கோங்க. ரொம்பவும் குறுகலாக இல்லாமல் ரொம்பவும் விரிவாக இல்லாமல் இந்த மாதிரி விரித்து எடுத்துகிட்டு நம்ம ஆம்கோலுக்கு கீழே 2 ஆம்கோலுக்கு கீழேயும் உள்ள சுற்றளவை அளந்து எடுத்துக்கணும். முன்பக்கம் வந்து அளந்தெடுக்கல 21 வந்தது. இதே அளவு தான் நமக்கு பேக் சைடும் இருக்கும். இப்போ பேக் சைடும் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் நேராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ப்ளவுஸ், அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு உங்களுடைய அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பின்பக்கம் போட்டுட்டு ஆம்கோலுக்கு கீழே வந்து அளந்து எடுத்துக்கோங்க சுற்றளவை. அப்போ இதோட நீளம் வந்து 21. அப்போ 21 ப்ளஸ் முன்பக்க நீளம் வந்து 21, அப்போ 42. அப்போ இந்த ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து 42. இதான் ப்ளவுஸுடைய சைஸு. இதை ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் கிளாத் மேலே போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை வந்து இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம சாதா ப்ளவுஸ் தானே கட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து லைனிங் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நம்ம ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. துணியை 2ஆக மடித்து போட்டு ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து துணி பத்தாமல் இருக்கிறதுனால நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 42 சைஸுக்கு வந்து 1.5 மீட்டர் தேவைப்படும். இதில் 1 மீட்டர் தான் இருக்குது. அதனால் நான் வந்து 1 இன்ச் மட்டும் மடிச்சடிக்கிறதுக்கு வந்து கீழே விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அப்படியே வந்து அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னா, பார்ட்டி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த 1 இன்ச் மார்க் பண்ண கோட்டு மேலே அப்படியே வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மற்ற அளவுகளெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம அடித்து தைப்போம் இல்லையா, அதனால் ப்ளவுஸுடைய உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் வேணும். அதனால் ப்ளவுஸுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆம்கோல் கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதே மாதிரி கழுத்து அடித்து திருப்பறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து மடிச்சு எடுத்துப்போம் இல்லையா, அதுக்காக. இப்போ நெக்கு கிட்ட வந்து ரெடி அளவை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கிறப்போ கழுத்து வந்து நம்மளுக்கு குறுகலாக வரும். அப்போ வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் ஒரு மிடில் நெக் கழுத்து தான் நம்ம எப்போவுமே ஒரு பார்ட்டி பெரியவங்களுக்கு வைக்கிறதுக்கு நம்ம கழுத்து வைப்போம். அதனால நான் ஒரு 6 இன்ச் வர மாதிரி வச்சுக்கிறேன் கழுத்துடைய உயரம். இப்போ வந்து இடுப்புக்கிட்ட ஒரு அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடுப்பு முடியும் இல்லையா, ப்ளவுஸுடைய இடுப்பு, அங்கே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடம்பாக்கல மார்க் பண்ணணும். அதுக்கு ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஆம்கோல் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணணும் இல்லையா, நம்மளுக்கு ஆம்கோல் டெப்த், அதுக்கு நம்ம விரலை வச்சுட்டு அந்த ஆம்கோல் வளைவுக்கிட்ட அப்படியே ப்ளவுஸை திருப்பினீங்கன்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி விரலை வந்து அந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கையை வந்து இப்படி மேலே தூக்கிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வளைவு வந்து அப்படியே நம்ம எப்படி ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியில். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ வந்து நம்ம அளந்து சுற்றளவு வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 3 ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ் இருந்ததோ அதே மாதிரி எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து கழுத்துடைய வளைவும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த நெக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 இன்ச் வச்சுருக்கேன் கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம். இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணியாச்சு. எல்லா மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே உங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். இந்த கிராஸ் கொடுத்தா தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் மடிச்சடிக்கிறப்போ கொஞ்சம் நேராக வரும். அதனால் ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து பெரியவங்க வந்து ஒரு நெக் வந்து ரொம்ப அகலமாகவும் ரொம்ப விரிவாகவும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப குறுகலாக தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
நல்லா வந்து விரல வச்சுட்டு துணி நகராமல் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அகலம் வந்து நான் வந்து அதிகமாக வச்சுருக்கேன், 4 இன்ச் வச்சுருக்கேன். ஃபினிஷிங்கில் வந்து 3 வர மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா பெரியவங்க வந்து ரொம்ப வந்து சின்ன ஷோல்டர் வைக்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதையும் அந்த கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது 2 ஃபோல்டிங் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டிருப்போம் இல்லையா, இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு மடி மடிச்சுக்கிறோம். நம்ம அந்த சைடு வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்கும், கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு அதாவது ரைட் லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரைப்பகுதி வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே அந்த கையை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கையுடைய உயரம், அடிக்கை சுற்றளவு இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கையை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லைனிங் கொடுக்காத சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுனால கண்டிப்பாக கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சாவது தேவைப்படும். இப்போ நீங்கள் லைனிங் கொடுக்குறீங்கன்னா 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த கோட்டு மேலேயே வந்து நம்ம கையை வந்து அப்படியே வந்து அளவு ப்ளவுஸ் கையை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக சுருக்கம் வராமல் இருக்கும். இப்படி அந்த கோட்டுக்கு மேலேயே கையை போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கையுடைய உயரமெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் போட்டுட்டு நம்ம மேலே கையுடைய உயரம் முடியும் இல்லையா, ஷோல்டருக்கு கிட்ட அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது ரெடி அளவு. அதுலேருந்து நம்மளை 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்காக தையலுக்கான அளவை விட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம கையுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எங்கே முடியுதோ அங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3 ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போ கீழே வந்து உள்வளைவுக்கான ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த உள்வளைவு முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே ப்ளவுஸை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். நம்ம மேலே கையுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம தையலுக்கு விட்ட அளவு அந்த இடத்துல தான் கோடு போடணும். அதுக்கப்புறம் உள்வளைவுக்கான ஹைட்லேயும் கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. இதுதான் வந்து 42 பாடி மெஷர்மெண்ட்டுக்கான உள்வளைவு ஹைட். நம்ம எப்படி அளவு கை இருந்ததோ அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் வந்து அந்த வளைவை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த தையலுக்கு விட்ட இடத்த ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்வளைவு மார்க் பண்ணணும். உள்வளைவையும் அப்படியே வந்து குடஞ்சி ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி அப்படியே உள்வளைவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து 1/2 இன்ச் கீழே தள்ளி குடஞ்சி அந்த உள்வளைவை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி அந்த மாதிரி அப்படியே ஷேப் கொடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி அந்த வளைவு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம உள்வளைவை கட் பண்ணக்கூடாது. மேலே ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா வளைவு, அந்த ஆம்கோல் வளைவு, அதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். இதுதான் வந்து பேக் சைடுக்கான வளைவு. பின்பக்க கை வந்து அதோட வளைவு அதுதான், அது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வளைவு முடிகிற இடத்துல ஒரு சர்க்கஸ் கொடுத்துக்கோங்க. அங்கே தான் வந்து நம்ம தையல் போடணும். கை வந்து நம்ம ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணுறப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணுறப்போ அங்கே தான் வந்து நம்ம தையல் போடணும். அதனால் அங்கே ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு அர்க்கத் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கையுடைய உயரம் மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் வந்து ஒரு அர்க்கத் கொடுத்துக்கோங்க. அதை தான் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ அங்கே ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு அடையாளம் போட்டுட்டு ஒரு அர்க்கத்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மடிச்சடிப்போம். கீழே கையை வந்து மடிச்சடிப்போம், அடிக்கையை. இப்போ வந்து ஸ்லீவை விரிச்சிட்டு தான் உள்வளைவை கட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிடக்கூடாது. மேல் வளைவு மட்டும்தான் முதல்ல கட் பண்ணணும். இப்போ இந்த உள்வளைவை மட்டும் கட் பண்ணிடலாம். ஸ்லீவை விரிச்சிட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற அந்த உள்வளைவை கட் பண்ணிடலாம்.
இந்த உள்வளைவு கொடுத்தா தான் நமக்கு ஆம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பிக்னஸ்க்கு வந்து இது புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எதுக்கு அந்த 1/2 இன்ச் குடஞ்சி வெட்டுறோம்னா நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கை வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணுறப்போ சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து நம்ம கை வெட்டுக்க வந்து அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி வெட்டி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி விரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம தையல் போடலாம். ஸ்டிச்சிங் வீடியோவில் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். தைக்கிறது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேக் பார்ட்டை அப்படியே மீதமுள்ள கிளாத்தில் வந்து இந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க. நான் வந்து கிராஸ் கட்டிங் மெத்தட் போடலான்னு இருந்தேன், ஆனால் துணி பத்தலை, அதனால் நான் நேர் கட்டிங்கே நேராகவே ப்ளவுஸை வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் இருக்கிற அதே அளவுகளை வந்து நம்ம அப்படியே வந்து சுற்றியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் முடிகிற இடம் வரைக்கும் எல்லாமே அப்படியே பேக் பார்ட்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஆம்கோல் முடிகிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம கை வந்து குடஞ்சி வெட்டுவோம். இப்போ வந்து கீழே பேக் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அங்கே 2 சைடும் வந்து நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஆம்கோல் உள்வளைவு வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு குறைவாகவே வந்து அந்த நீங்கள் அப்படியே ஷேப் கொடுத்துக்கோங்க. அந்த உள்வளைவு கொடுத்துக்கோங்க, டெப்த்தை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு முடிஞ்ச இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 சைடுமே மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பேக் பார்ட்டுடைய ஹைட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து ப்ளவுஸை வச்சு முன்கப்பு உயரம் வந்து இப்போ மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த இடத்துல கோடு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே நம்மளுக்கு டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டாட் பிடிச்ச இடம் வரைக்கும் வர லென்த்தை வந்து நம்ம உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் பிடிச்சிடுவோம். அதை விட்டுட்டு மீதி கீழேருந்து அப்படியே மார்க் பண்ணி அப்படியே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளுடைய டாட் மார்க் பண்ணுறதுக்கான ஹைட்டு. நான் இப்போ வந்து மார்க் பண்ணிட்டேன். அது வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஷோல்டரில் கீழே 1/2 இன்ச் பிடிச்சிருப்போம். அதுலேருந்து கீழே வந்து டாட் பிடிச்சிக்கிற உயரத்தை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டாட் கீழே அதை வந்து ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். அந்த டாட்டை கீழே பிடிச்சிட்டு அளவு ப்ளவுஸில் அப்படியே ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அகலம் வந்து டாட்டுக்கான அகலம் வந்து இங்கே 1 இன்ச் இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸில் நான் வந்து அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் 2 சைடுமே. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எப்படி மார்க் பண்ணேன்னு. அதாவது டாட் பிடிச்சிருப்பாங்க கீழே ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதை வந்து நம்ம 2 சைடு பிடிச்சிருக்கிற அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு டாட்டுடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கணும், லென்த்து. அதுலேருந்து அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா ஊக்குப்பட்டி, அது வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும். அளந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஊக்குப்பட்டியுடைய ஹைட்டையும் மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணுவோம் பட்டி கூட, அதனால் மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கோம். 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறோம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ செகண்ட் டாட்டுக்கு எப்பவும் போல் நீங்கள் ஊக்குப்பட்டியில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லென்த்து மார்க் பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டிக்கிட்ட செகண்ட் டாட் வந்து நம்ம ஊக்குப்பட்டி வைக்கிற இடத்துல பாதி இன்ச் டேப்பில் அளந்துட்டு பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டியோட லென்த்தை வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிச்சதுலேருந்து இந்த சைடு இருக்கிற ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியோட ஹைட்டை அப்படியே லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டுருக்கணும். ஏன்னா 1 இன்ச் நம்ம டாட் பிடிச்சிடுவோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். தேர்ட் டாட் வந்து ஆம்கோல் கிட்ட வரும். அதாவது நம்ம ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணி அங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் கட்டிங் வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஆல்ரெடி வந்து நான் 3 டாட் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2வாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் 3 டாட் ப்ளவுஸ் கட்டிங் வந்து 30 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி டீட்டெயில்டாக கட் பண்ணணுங்கிற வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கட்டிங் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2வாக இப்போ பிரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சி மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலிருந்து இருக்கிற லென்த் அளந்து எடுத்துக்கணும். அப்போ 5 இன்ச் அதை வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் டாட் பிடிச்சதுக்கு அந்த சைடு இருக்கும் இல்லையா, டாட் பிடிச்சதுலேருந்து இந்த நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கிற லென்த்தை வந்து அளந்துக்கலாம். அப்போ அதில் ஒரு 7 இன்ச், அப்போ 12.5 இன்ச் வருது. அந்த 12.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் வந்து பட்டியுடைய லென்த், அதாவது நீளம், பட்டியுடைய நீளம் கீழே. அதை வந்து ஸ்டார்டிங்கில் கீழேயும் மேலேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டியுடைய ஹைட் மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம பேக் பார்ட்டை வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் மேலே பேக் பார்ட்டை வச்சுட்டு நம்ம 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த 1 இன்ச் கூட மறுபடியும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அப்போ மொத்தம் 3 இன்ச் வரும். 3 இன்ச் கூட நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் வேணும். அப்போ 2.5 + 1 இன்ச் 3.5 இன்ச் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மேலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பேக் பார்ட்லேருந்து மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அது இல்லாமல் மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் வேணும். அப்போ மொத்தம் 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 4 இன்ச்சாக கூட மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பட்டியோட ஹைட்டை அளந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஹைட்டையும் வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து 3.5 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ பெரியவங்க வந்து பட்டி வந்து இந்த அளவு ப்ளவுஸில் சின்னதாக வச்சுருக்காங்க. அதனால் நான் பட்டியோடைய ஹைட்டை வந்து கம்மி பண்ணி 3.5 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சி அகலத்தை அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் 5 இன்ச் வருது. அந்த 5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோடைய மேல் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா லென்த்து, அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, பட்டி அந்த இது ஃபஸ்ட்டு டாட்டுக்காக, அந்த 1 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வளைவு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து பட்டி வந்து அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும் இல்லை, ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு ரவுண்டாக வர்ற மாதிரி வந்துட்டு இந்த சைடு அப்படியே லென்த்தை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டி வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுனால நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் அப்படியே மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும், ஏன்னா கழுத்து அடிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம், லைனிங் கொடுத்து தைக்கிறோன்னா நம்ம அடித்து திருப்பிடுவோம். ஆனால் இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறனால, லைனிங் கொடுக்காத ப்ளவுஸுங்கிறனால நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஸ்கேலில் கிராஸாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணால் தான் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நேராகி அது வந்து கழுத்து அடித்து திருப்பிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து முன்கழுத்து பின்கழுத்து நம்ம அடித்து திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த பார்ட்டி ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திக்கலாம்.